எல்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு, பயமாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சுந்தர் சி சார் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லாம் நான் செம்மையாக பயந்துட்டேன், முடியல என்னால். படம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. மெயினாக வந்து கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, லாஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. சார் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. தமனா மேமோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அல்டிமேட். நல்லா இருந்துச்சு பிரதர். ஓகேவா இருந்துச்சு. அரண்மனை 1, 2, 3 மூணையுமே வந்து எல்லாத்தையும் கலந்து அப்படி அப்படியே தெளிச்சு விட்ருக்காங்க சார். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு, பயமாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சு. தமனா பார்த்து தான் பயந்தோம், நல்லா இருந்துச்சு. கதை போர் அடிக்காமல் போச்சு. இல்லை, அரண்மனை 3 மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் அதோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லை, இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருக்கு. மெயினாக குட்டீஸ்களுக்குலாம் நல்லாயிருக்கும், அதனால் கூட்டின்னு வந்து ஃபேமிலியாக பார்க்கணும். பெஸ்ட் சீன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கடைசியாக அந்த சாமி வந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. 3.54. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்துச்சு. சுந்தர் சி சார் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்களை ரொம்ப பயப்படுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யோகி பாபு சாரோட ஆக்டிங் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்லாம் நான் செம்மையாக பயந்துட்டேன், முடியல என்னால். அப்புறமா செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ, நான் அவரோட ஃபேன், செம்மையாக இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு. அது 3 விட ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஆமாம், டிஃப்ரெண்டாக இருக்கு. அது அந்த 2 பேர் காரில் போவாங்கள்ல, சுந்தர் சி சாரும் இன்னொருத்தர் பிரசிடென்ட் பையன், அதில் அந்த பூதம் வருமே, அதான் அது. சுந்தர்சியோட ஆக்டிங் நல்லா இருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 3யோட அரண்மனை 4 நல்லா இருக்கு. ஓகே சார் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. தமனா மேமோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. அதான் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஆமாம், டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோ 3ஓட சாயலும் எதுவுமே கிடையாது. கதையும் டிஃப்ரெண்ட்டு, த்ரில்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிம்ரான் மேம் வருவாங்கன்ட்டு கெஸ்ஸே பண்ண முடியல. சடனாக வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா மேம் வந்து சூப்பர் டான்ஸர். அவங்க ஒரு சீனும் கிடையாது, ஒரு சீனும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது சார், சூப்பராக இருந்தது. அது ஒன்றுமே அதான் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, பேடாக சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. சீன் தமனா மேமோட கேரக்டர், அந்த அவங்க வர அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா சீனுமே நல்லா இருந்தது. அதில் 10க்கு என்ன கேட்டால் நான் 9 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, லாஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. மெயினாக வந்து கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருந்தாரு சார், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலாக இந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு.
அதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு அம்மாக்கும் ஒரு பேட் ஓமனுக்கும் வந்து என்ன நடக்குதோ அதை காமிச்சிருந்தாங்க. யூஸ்வலாக இல்லாத மாதிரி இது வேறு மாதிரி இருந்தது. யூஸ்வலாக எப்போ ஒரு பிளாட் இருக்குல்ல அது இல்லாத மாதிரி இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. டான்ஸ் சிம்ரன் மேம் வந்தோடனே அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே மாறிடுச்சு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மேம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தியேட்டரில் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் அதை கவர் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. பட் ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் எனக்கு காமெடி பிடிச்சது. எஸ்பெஷலி அந்த பாக் வந்து வர சீனில் அந்த காமெடியெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். 7. நல்லா இருந்துச்சு பிரதர். ஓகேவாக இருந்துச்சு. அரண்மனை 1, 2, 3 மூணையுமே வந்து எல்லாத்தையும் கலந்து அப்படி அப்படியே தெளிச்சு விட்ருக்காங்க சார். எக்ஸ்பெக்ட் பண்ணதான், கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். எப்படி இருந்தாலும் சார் கொண்டாந்து கோயிலில் தான் முடிப்பாங்க அப்படிங்கிறதே எக்ஸ்பெக்ட் பண்ணதான். நெக்ஸ்ட்டு பார்த்தா மேபி கொண்டாந்தாங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்பப்போ வந்து காமெடியில் நல்லாயிருக்கு. இல்லை டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு வந்து காட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. மிச்ச பேய் படம்லாம் ஒரு வீடு, ஒரு ரூமு அந்த மாதிரியே முடிச்சிருப்பாங்க. பட் இது கொஞ்சம் காட்டுக்குள்ளே கொண்டு போனதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி ஹிப்ஹாப் தமிழா சாரோட மியூசிக் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 7 கொடுக்கலாம் மேபி. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி டான்ஸுக்காண்டி 7 கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. புரியல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. எப்பயுமே எடுக்கிறது தானே சுந்தர்சி சார். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இல்லை மற்ற படத்தை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணாங்க பசங்கள்லாம், ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான். பேயெல்லாம் புதுசாக காமிச்சிருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இது தேர்ட் பார்ட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், பசங்களுக்கு பிடிக்கும். அதுதான் கண்டிப்பாக ஏன்னா கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அல்டிமேட். இல்லை நல்ல மிரட்டலாக இருக்குது. நல்ல ஃபேமிலியோடு எல்லோரும் போய் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. இது பழைய இதை விட இது பக்காவாக இருக்குது.